நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது தப்பா கூட தெரியலாம். எந்த கோயில் போனாலும் சிலை வாங்கிருவாங்க. ஆமா. ஃபோட்டோ வாங்கிருவாங்க. அந்த கோவில்ல நீங்க சிலை வாங்குனீங்கன்னா, அந்த கோவில்ல எப்படி அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுறாங்களோ, அந்த நேரம் தான் இங்க கும்பிடணும். நம்ம எந்திரிக்கிற நேரம் 10 மணி இருந்து 12 மணிக்கு சாப்பாடு வச்சீங்கன்னா, அவங்க பசியோட காத்து சபிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க? அந்த இறைவன் அங்க உக்கிர தேவதையா மாத்திருவா. சாந்தமான நீங்க முருகர வச்சா கூட, நீங்க இப்ப திருப்போரூர்ல போய் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, திருப்போரூர்ல வந்து அக்ஷய பாத்திரம் இருக்கும். முருகர் முன்னாடி ஒரு கிண்ணத்துல அரிசி போட்டே வைக்கணும். அதான் அந்த கோயிலோட ஐதீகம். நம்ம அதெல்லாம் கேள்விப்பட மாட்டோம். போனோம், முருகர பார்த்துட்டோம், முருகர எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்ல வந்தானா, முருகர் எல்லாத்தையும் குடுத்தரணும். இல்லன்னா அவரே திட்டுவோம் நம்ப. அவர கூட்டிட்டு வரீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வயசானவங்கள கூட்டு வரீங்க. நல்ல ஹெவி சாப்பாடு குடுத்தீங்கன்னா, அவங்களால சாப்பிட முடியுமா? ஆமா. பல்லே இல்லாதவங்களுக்கு நீங்க நல்லா முருங்கக்காலாம் போட்டு சாப்பாடு குடுத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா? நல்ல ஹெவியா இருக்கிறவங்களுக்கு கஞ்சி குடுத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா? இறைவன வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்கன்னா, அந்த கோவில் ஐதீக முறையில தான் அவங்கள கும்பிடணும்.